6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. பேசும்போது என்ன சொன்னார்னா, அரசியல் பதவிக்காக நான் இயக்கத்தை நடத்தவில்லை. அரசியல் பதவி வரும் போகும், அதை பற்றி கவலைப்படல. அரசியல் எதுக்காக இருக்கிறேன்னாக்கா அதில் சில அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக தான் அரசியலுக்கு வரணும் ஒழிய அரசியல் என்னுடைய நோக்கம் அல்ல. ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குற அளவுக்கு செல்வாக்கான ஒரு சினிமாக்காரர் என்னைக்காவது அம்பேத்கருடைய கொள்கைகளை வந்து ஒரு இடத்துல காட்டியிருக்காரா? அவர் அரசியல் சம்பந்தமான படம் எடுக்கலன்னு சொல்லாதீங்க. சர்க்கார் போன்ற படங்களை எல்லாம் எடுத்தவர். மெர்சலுங்கிற படத்தில் டாக்டர்கள்லாம் ஒரு கேவலமானவர்கள்னு காட்டினார். கூட்டணிக்கு இவருக்கு நெருக்கடி இல்லை, கூட்டணி கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கூட்டமே நடந்தது. அம்பேத்கரை பற்றி அங்கே என்ன பேசினாங்க? அம்பேத்கருடைய வரலாற்றை பற்றி எதாவது பேசினாங்களாங்க? மாட்டு வண்டியில் போனப்போ அந்த வண்டிக்காரரை இறங்கி போயிட்டாருங்கிற பெரிய. ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனன்றவர் தான் இப்போ உள்ள புந்து எல்லா ஆட்டத்தையும் கலைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்போ இருந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காரு, இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆள் இப்போ வந்து விஜய் கிட்ட இருக்காரு. விஜய் தான் ஜாக்கிரதை. சார் வணக்கம் சார். சார் இப்போது ரீசெண்டாக வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து விசிக கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் தான் வந்து பேக்ரவுண்டில் இருந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு. இது 2026 அரசியலுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும். நான் வந்து எங்கே போனாலும் எனக்கு ஒரு மவுஸ் இருக்குது. ஸோ 6 சீட்டு மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, அடுத்த கட்சியிலும் நமக்கு வந்து மவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுற விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம். நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. தன்னுடைய இனத்தை சார்ந்த மக்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுல அவர் குறியாக நிற்கிறார். ஓகே, நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்ட போது அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, அரசியல் பதவிக்காக நான் இயக்கத்தை நடத்தவில்லை. அரசியல் பதவி வரும் போகும், அதை பற்றி கவலைப்படல. அரசியல் எதுக்காக இருக்கிறேன்னாக்கா அதில் சில அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக தான் அரசியலுக்கு வரணும் ஒழிய அரசியல் என்னுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய இயக்கத்துக்கு என்னுடைய மக்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னார். அது எனக்கு அது பேசும்போது எனக்கு அது நல்லா அந்த விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுது. இப்போ பட்டியலத்து மக்களுக்கு வந்து உயர் பதவி கொடுக்குறதுனால என்ன லாபம் இருக்குது? ராம்நாத் கோவில் என்னவாக இருந்தார்? குடியரசுத் தலைவராக இருந்தார். வாரணாசி கோயிலில் அங்கே இருந்த உஞ்சவருத்தி ஐயர் வந்து உள்ளே வராதுன்னு சொல்லிவிட்டார். பதவி கொடுத்ததுனால அந்த பட்டியலத்தை வந்து அந்த ஐயர் அக்ரி பண்ணலையே, போட வெளியேன்னார். ஓகே சார். ஏன்னா வந்து இப்போ மக்களுக்காக வந்து இயக்கத்தை தொடங்கினாரு சொல்கிறோம். இப்போது விசிக கட்சியை வந்து அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை முன்னிறுத்தின ஒரு கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பற்றின ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்து ஏன் போகாமல் இருக்கணும்? போயிருக்கலாமே சார். புத்தகத்தை யார் வெளியிடுறான்னு இருக்குது இல்லை, யார் வேணாலும் வெளியிடலாம். அம்பேத்கருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, இதில் அவரை வச்சு வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, இப்போ இப்படி யோசிக்கலாம். அம்பேத்கரை பற்றி விஜய்க்கு எதாவது தெரியுமா? அவருடைய படங்களில் அம்பேத்கரை பற்றி காட்டியிருக்கிறாரா? சூப்பர் ஸ்டாராக இருந்தவர். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குற அளவுக்கு செல்வாக்கான ஒரு சினிமாக்காரர் என்னைக்காவது அம்பேத்கருடைய கொள்கைகளை வந்து ஒரு இடத்துல காட்டியிருக்காரா? அவர் அரசியல் சம்பந்தமான படம் எடுக்கலன்னு சொல்லாதீங்க. சர்க்கார் போன்ற படங்களை எல்லாம் எடுத்தவர். மெர்சலுங்கிற படத்தில் டாக்டர்கள்லாம் ஒரு கேவலமானவர்கள்னு காட்டினார். அந்த அளவுக்கு துணிச்சலாக இருந்தவர். ஓகே சார். டாக்டர்னாவே வில்லன்கள், கொலகாரர்கள், படுபாவிகள் அப்படி தான் எடுத்தார். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு அம்பேத்கர் வந்து உயர்ந்தவர் எடுத்து ஒரு படம் எடுக்கலையே. அரசாங்கத்தில் வந்து பாலிடிக்ஸில் இருந்து வர்றவன் வந்து வெற்றி பெற்று வந்தால் கூட அவங்ககிட்ட கொடுக்கூட அதிகாரிகிட்ட தான் ஆட்சியை கொடுக்கணும்னு சகாயங்கிற கிறிஸ்தவரை வந்து முன்னிலை நிறுத்தி காட்டின அளவுக்கு அவர் இருந்தவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு அம்பேத்கரை பற்றி ஒரு வார்த்தை கூட அவருடைய படங்களில் வருது. ஏன்னா இதெல்லாம் எதுக்காக உதாரணம் சொல்கிறேன்னா, அவர் அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இன்றைக்கி வந்து அவருடைய படங்கள் அந்த மாதிரி படங்கள் இல்லைன்னு ஏதாவது சொல்லுவீங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட படங்கள் எடுத்தவர் ஒரு இடத்துல ஒரு படத்துலேயே அது அம்பேத்கரை பற்றியோ பெரியாரை பற்றியோ அவர் அந்த 5 பேரை வச்சுருந்தார். அவங்கள பற்றி எதாவது காட்டினாரா? காமராஜரை பற்றி காட்டியிருக்காரா? எதாவது காட்டியிருக்காரா? இவங்களெல்லாம் தான் என்னுடைய லட்சிய புருஷன் இதுன்னு விட்டார். அப்படிப்பட்டு தொடர்பே இல்லாத ஒரு ஆசாமியை வச்சு புத்தகத்தை வெளியிடுறாருன்னா, இவர் ஆதவ் வந்து எல்லா கட்சிக்கும் காசு கொடுத்தவர். அவர் திமுகவுக்கு பணம் கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு பெருங்கோடீஸ்வரர். அதில் வந்து திருமாவளவனோட இருந்தாக்கா சில சலுகைகள் கிடைக்குன்னு போயிருக்கிறாரு. அது திருமாவளவன் அவர் வந்து திருமாவளவனுக்கு அவர் வந்து பெரிய பணக்காரர் ஒருத்தர் வர்றாங்கிறதுனால அவர் சேர்த்திக்கிட்டு இருப்பார். செல்வாக்கான மனிதர் வர்றாருங்கிறது சேர்த்திக்கிட்டு இருப்பார்.
அரசியல் விற்பனருங்கிற பேர் வேறு அவர் வச்சுக்கிட்டு அந்த இவர் அந்த இன்னொருத்தர் இருப்பார், தேர்தலே அவர் நினச்சா மாற்றிடுவாருன்னெலாம் சொல்லுவாங்களே ஒருத்தர் ஒரு ஆள். அவர் இவரெல்லாம் சேர்ந்துட்டு அவங்க சொன்ன மக்கள் அதே மாதிரி கேட்டுடுவாங்கன்னுலாம் கதை விட்டுட்டு ஒரு பொலை போட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இவரும் போயிட்டு இருந்தவர் தான். திருமாவளவனை வந்து உருவாக்கத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லி தான் அவர் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்குள்ளார விஜய் வந்தவுடனே விஜய்கிட்ட போயிட்டார். இதை விட பவர்ஃபுல்லாக அவர்கிட்ட செல்வாக்கம் உள்ள ஒரு ஆள் அங்கே போயிருக்கிறாரு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை எந்த விதத்துலையும் விமர்சித்து பேசலை சரிங்களா. அவர் வந்து அவருடைய மனம் எல்லாமே இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து விஜயை வந்து போற்றி பேசுறதுக்கான காரணம் ஆதவ அர்ஜுனா வந்து டிவி கேல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போவே வந்து ஒரு துண்டு போட்டு வைக்கிறாருன்ற மாதிரியும் நினச்சிக்கலாங்களா? துண்டு போட்டு வச்சுருக்காரா? சீட்டில் உட்காந்துருக்காருங்க. நீங்கள் தான் இன்னும் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு நினச்சிட்ருக்கீங்களா? அவர் சீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ அந்த புத்தகம் வெளியிட்ட அன்றைக்கே அவரெல்லாம் கட்சியில் சேர்ந்துட்டார். அன்றைக்கே வந்து விடுதலை சிறுத்தைகள்னு போடலையே, என்னமோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸோ என்னமோ போட்டு என்னமோ லண்டனில் இருக்கிற ஆஃபீஸ் மாதிரி என்னமோ போட்டிருந்தார். அதான் அந்த ஆஃபீஸோட ஓனர் தான் போட்டிருந்தார். ஓகே சார். கட்சிக்கு திருமாவளவனை பற்றி அங்கே அவங்க இந்த விடுதலை சிறுத்தைகள்ங்கிற வார்த்தையே அங்கே இல்லை. இப்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க வந்து விஜய் அவர்கள் வந்து எதற்காக வந்து அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடணும். ஸோ இப்படியும் யோசிச்சிருக்கலாம், விஜய் மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நபர் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடும்போது இன்னும் நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்குன்ற ஒரு விதத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல எண்ணமாக இருக்கலாம். பட் அம்பேத்கருக்கு அந்த மாதிரியான விளம்பரம் தேவையாங்கிறது என்னுடைய கேள்வி. அவ்வளோதான். விஜய் அவர்கள் வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வர்றதுனால தான் திருமாவளவன் அங்கே வர மறுத்துட்டாரு, இல்லை இது வந்து அதாவது கூட்டணி கட்சியோட நெருக்கடியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. கூட்டணி கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அதுதான் இப்போ கூட்டணிக்கு இவருக்கு நெருக்கடி இல்லை, கூட்டணி கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கூட்டமே நடந்தது. அம்பேத்கரை பற்றி அங்கே என்ன பேசுனாங்க? அம்பேத்கருடைய வரலாற்றை பற்றி எதாவது பேசுனாங்களாங்க? மாட்டு வண்டியில் போனப்போ அந்த வண்டிக்காரரை இறங்கி போயிட்டாருங்கிற பெரிய வரலாற்று பிரசித்தி பெற்ற செய்தியை தான் அங்கே அன்றைக்கி சொன்னாங்க. இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அங்கே அரசியல் தான் பேச அதில் எவ்வளவோ அம்பேத்கர் பண்ணது எவ்வளோ வருது. அவர் புத்தகத்தையே படிக்கலைங்கிறது அந்த 2 இன்சிடென்ட் சொன்னதுலேருந்து அவருக்கு எழுதி கொடுத்தவங்க அதை மாத்திரம் எழுதி கொடுத்துருங்க, அதை மாத்திரம் படிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டார். அம்பேத்கரை பற்றி அங்கே எங்கே பேசுனாங்க? திமுகவை தாக்கி பேசுனாங்க. வேறு என்ன இருந்தது இதில்? கூட்டணி விட்டு திருமாவளவனை தான் கட்சிக்கு இழுக்கிறதுக்காக இவர் பேசுனது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒருவேளை திருமாவளவனை இவ்வளவு செட்டப் பண்ணியிருப்பாருங்கிறத இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி உங்களை பேசுகிறதுக்கு அந்த ஆதவ அர்ஜுன் வந்து உங்களையே செட்டப் பண்ணியிருக்கக்கூடாது, அதுதான் கேள்வி. அவர் அப்படி பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன சார்? இப்போ அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறதுக்கான நோக்கம் என்ன? அம்பேத்கர் மேலே பாசமா? ஸோ இதுவும் வந்து இதற்கான ஒரு மூணு ஏதோ ஒரு இந்த சீசனில் சினிமாக்காரன் பூரா யார் சீசனில் யார் மார்க்கெட்டில் இருக்காங்களோ அவனை வச்சு படம் எடுப்பாங்க. சீமான் எப்படி பிரபாகரனை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அது மாதிரி இப்போ இவர் அம்பேத்கர் ஒரு நல்ல ஒரு வியாபார பொருள், நல்ல பிஸ்னஸ் ஆகும்னு சொல்லி அம்பேத்கரை பிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். விசிகா கட்சியை வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி, ஏன்னா வந்து அவங்க அம்பேத்கரோட சித்தாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்த ஒரு கட்சியாக இருக்கும்போது, ஸோ அவரோட பேரை வச்சு இந்த மாதிரி விளையாட்டு நடக்கும்போது அவங்க பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கணும்? அம்பேத்கரை எல்லாருமே சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்களாம் தேசிய தலைவர்களுக்கு நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். அதுக்காகவே வந்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? அம்பேத்கர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஒரு இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் எல்லாத்துக்கும் பொதுவான அரசியல் சட்டத்தை உருவாக்குறது. இன்னும் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலினத்து மக்களுக்கும் அரசியல் சாசனத்தில் பாதுகாப்பை கொடுத்ததுக்கு காரணமே அம்பேத்கர் தான். ஏன்னா அதில் இருந்த மற்றவங்கெல்லாம் போகிற ஐயங்கார்கள், அல்லாடி கிருஷ்ண சபை ஐயர் இது போன்ற ஐயங்கார்கள் தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் அங்கே வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் போய் உள்ளே உட்காந்து நேரு தான் போட்டார். அவரை போட்டு இவர் தான் வந்து அந்த அரசியல் சட்டத்தை வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியலினத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்குற அரசியல் சட்டமாக மாற்றினது அவர் தான். அதனால தான் அம்பேத்கர் அத்தனை பேர் 5 பேர் 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டியாக இருந்தாலும் கூட அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது அரசியல் சட்டம்னு சொல்கிறதுக்கு காரணம் பெரும்பான்மையாக இருக்கிற 97% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலினத்தவருக்கும் பாதுகாப்பாக அரசியல் சட்டம் மாறினதுக்கு காரணம் அதுதான். இல்லாட்டி போனால் அந்த 3%காரருடைய அரசியல் சட்டமாக அது போயிருக்கும். அதனால தான் அம்பேத்கரை நம்ம பாராட்டி பேசுகிறோம். ஓகே சார், கண்டிப்பாக புரியுது. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கலாமே. பட் அது ஒரு அரசியல் மேடையாக பேசலையே, அம்பேத்கரை பற்றி பேசலையே. திருமாவளவன் என் கட்சிக்கு ஒரு திருமாவளவனுடைய மனசெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இது என்னத்துக்கு இதுக்காக ஒரு கூட்டம் போட்டேன். ஸோ இது வந்து விசிக மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரி எடுத்துக்கலாமே. அப்படி தான் அதாவது திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது அவருக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு, விஜய் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு. அதை இதுக்கு பல பேர் ஐடியா கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ தன்னை பெரிய தேர்தல் விற்பனர்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஆதவ்
போய் நான் எல்லாம் பண்ணி உடச்சி கொடுக்குறேங்க, அதை வச்சு உங்களை கொண்டு வரேங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அவருக்கு விஜய் பற்றி தெரியாது. ஸோ இப்போ ஆதவ் அர்ஜுனான்றவர் தான் இப்போ உள்ள புந்து எல்லா ஆட்டத்தையும் கலைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்போ இருந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு, இப்போவும் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அவரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய யாருக்கெல்லாம் அவர் பண உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அரசியல் விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்படி இவருடைய பிஸ்னஸ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பிஸ்னஸ் சென்டர்லாம் அவர் இருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஆள் இப்போ வந்து விஜய் கிட்ட இருக்காரு. விஜய் தான் ஜாக்கிரதையாக. ஆதவ் அர்ஜுனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து திமுகவுக்கு வந்து பிஆர்டி எல்லா கட்சிக்குமே கொடுத்தாருங்க. திமுகவில் அதாவது இன்றைக்கி ஒரு தகவல் சொல்கிறேன். ஒரு இது பார்த்தேன், ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். காலையில் ஸ்டாலின் வந்து சைக்கிளில் போகும்போது அவர் கூட சில பேர்லாம் போவாங்க. அதில் வந்து அவருடைய மருமக சபரீசன், அவங்க உறவுக்காரர்கள், அவருடைய நண்பர்கள், அப்படி போன ஒரு 6 பேர்த்தில் ஒருத்தர் வந்து ஆதவ் அர்ஜுனா இருந்திருக்காரு. புரியுது. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு. அதாவது உள்வட்டத்துக்குள்ளார போயிருக்காரு. சபரீசன்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னாவே நீங்கள் வந்து திமுகவில் உள்வட்டத்துக்குள்ளார போட்டிங்கன்னு அர்த்தம். நெருக்கமான இடத்துக்கு போயிட்டீங்க, அசைக்க முடியாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்திருக்காரு. உதயநிதி கிட்ட இருந்தால் கூட கிடையாது. சபரீசன்கிட்ட நீங்கள் இருக்கிறீங்கன்னா மிகப்பெரிய உள்வட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே சார். அந்த இடத்துல இருந்தவர் இன்றைக்கி வந்திருக்காருனாக்கா உன்னை ஓரம் கட்டிட்டு நான் இந்த புது கட்சியை கொண்டு வரேன் பாருங்கிற சவாலோடு வந்திருக்காரு. அது பிஜேபி பார்க்கணும் எப்படி பண்ண போகுது. ஓகே. அப்போ தொடர்ந்து வந்து டிஎம்கேவை தான் வந்து தாக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் டைம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வாரிசு அரசியலை பற்றி ரொம்பவே பேசியிருந்தாங்க. அதுவும் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுனதை விட உதயநிதி அவர்களை பற்றி தான் பேசுனது அதிகமாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா பேசுனது உதயநிதியுடைய செல்வாக்கு தெரியுது. இன்றைக்கி எந்த உங்கள் டிஜிட்டல் மீடியா எதை எடுத்து பார்த்தாலும் உதயநிதிக்கு எகென்ஸ்டாக எவ்வளோ பேசுகிறீங்க. அது வந்து நல்லா தெரியுது. ஸ்டாலினை விட உதயநிதி பாப்புலராக இருக்கார், பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு தெரியுது. அவருடைய செல்வாக்கு நல்லா தெரியுது. அத்தனை எதிர்கட்சியும் அவர் மேலே எங்கிரி பாயுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சிக்கிறது வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆரம்ப கட்டத்திலேருந்தே அவர் வந்து அரசியலில் இருக்காருன்னு சொல்லப்போ, இப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ தான் வந்தார், திடீர்னு ஒரு அசுர வளர்ச்சி, இப்போ வந்து டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கிற அளவுக்கு வளர்ச்சினா, ஸோ இதை வந்து அவங்க சொல்கிறது எல்லா விதத்துலையும் சரியாக தானே இருக்குது. அது ஏன் இந்த திமுகவுக்கு மாத்திரம் அது மாத்திரம் சொல்கிறீங்க? மற்ற எந்த கட்சியிலையும் இல்லைப்பா. எம்ஜிஆர் இறந்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனது யார்? ஜெயலலிதா. சார் ஜெயலலிதா உடனே ஆகுது. ஓகே. எம்ஜிஆர் இறந்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனது யார்? பிஎன் ஜானகி. ஓகே. அரசியல் இருந்தாங்களா அவங்க? இல்லை. சாகர அன்னைக்கு வரலாம் அவங்க அரசியல் இல்லை. செத்த உடனே அரசியலுக்கு வந்து சீஃப் மினிஸ்டராக உட்காந்தாங்களா? அது பரவாயில்லையா? எந்த பத்திரிகை எழுதுனாங்க அதை? எந்த அச்சு ஊடகம் எழுதுச்சு? அன்றைக்கி டிஜிட்டல் மீடியா இல்லை, அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை. ஸோ அது மாதிரி தான் இதுவும். ஜெயலலிதாவை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜெயலலிதா ஸ்டாலின் மாதிரி வந்தாங்க, படிப்படியாக தான் வந்தாங்க. சினிமாவை அப்படியே விட்டாங்க. ஆமாம். அது மாதிரி சில பேருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது. அந்த நேரம் வரும்போது உள்ளே வந்துடுவாங்க. நேரு இறந்த உடனே லால் பகதூர் சாஸ்திரியை தான் கொண்டாங்க. லால் பகதூர் சாஸ்திரி உடனே இறந்தார். 13ஆவது இடத்துல இருந்த இந்திரா காந்தி அதுக்கப்புறம் தான் வந்து நேரு குடும்பத்துக்கு எதாவது பதவி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஏனோ தானோன்னு ஒரு பதவி தான் கொடுத்தாங்க இந்திரா காந்திக்கு. ஒரே வருஷத்தில் அவர் லால் பகதூர் இறந்த உடனே 13ஆவது இடத்துல இருந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக வர்றாங்க. அசுர வளர்ச்சின்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த இருந்ததில்லை, சாவரவர்களாக தானே. அப்போல்லாம் கேள்வி வரலைங்க. திமுகன்னு உடனே, ஏன்னா அந்த அச்சு ஊடகங்கள் வந்து பிராமண எதிர்ப்பு இருக்கிறதுனால உடனே அதை வந்து இதை எவ்வளோ அச்சிங்கப்படுத்த முடியும் அவ்வளோ அச்சிங்கப்படுத்தவே எழுதி தேய்த்து ஆட்சியை தேர்த்துக்கிறாங்க. மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணுங்க. என்னை கொண்டு ஒரு தலைவனை உட்கார வச்சிடலாம், மக்கள் ஏற்றுக்கணும். தலைமை பதவி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, என்ன அப்பாயின்ட் பண்ணிடலாம். மக்கள் ஏற்றுக்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்போ அன்புமணி எவ்வளோ டான்ஸ் ஆடுறாரு, என்ன ஆக முடிஞ்சுது அவரால்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.